அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல்ல பார்த்தோம்னா, ஆ பிளாஸ்டிக்ஸ் ரிலேட்டடா ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ எங்க நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, சவுத் கொரியால இருக்கக்கூடிய பூசன் அப்படிங்கிற இந்த சிட்டில தான் நடந்துட்டு இருக்கு. சரிங்களா? இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஆக்சுவலி அப்படின்னு பார்த்தோம்னா, குளோபல் பிளாஸ்டிக்ஸ் ட்ரீட்டி இதுக்கான இந்த ஒப்பந்தத்துக்கான வரைவை வந்து நெகோஷியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த ட்ரீட்டியவே ஓவராலா நெகோஷியேட் பண்ணிட்டு இருக்காங்க. பிளாஸ்டிக்ஸ்னா என்ன? பிளாஸ்டிக்ஸோட டெஃபினிஷன் என்ன? இந்த மாரி நெறைய விஷயங்கள் இதுல பேசப்பட்டுட்டே வருது. ஸோ இதுல இந்தியா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அ இந்தியா இஸ் அ டெவலப்பிங் கண்ட்ரி. ஸோ டெவலப்பிங் கண்ட்ரீஸ் இந்த ட்ரீட்டியோட கண்ட்ரோல் மெக்கானிசம்க்கு அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னா, டெவலப்டு கண்ட்ரீஸ் காம்பன்சேஷன் குடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. காம்பன்சேஷன் குடுக்கணும். டெக்னாலஜி ஷேரிங் அப்படிங்கிறது இருக்கணும். ஸோ இதெல்லாம் டெவலப்டு கண்ட்ரீஸ் ஒத்துக்கிட்டா மட்டும் தான், டெவலப்பிங் கண்ட்ரீஸ் இந்த ட்ரீட்டிக்கு அக்செப்டன்ஸ் குடுப்பாங்க அப்படிங்கிற மாரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இந்தியா சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இன்னும் இந்த ட்ரீட்டியே இன்னும் ஃபைனலைஸ் ஆகல. ஸோ டிஸ்கஷன் ஃபேஸ்ல தான் இருக்கு. டிஸ்கஷன் ஃபேஸ்ல தான் இந்தியா இப்படி ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஸ்டேட்மெண்ட்ட குடுத்துருக்காங்க. அ இது நம்ம எதோட பேரலல் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா, நமக்கு கிளைமேட் ஃபைனான்ஸ் அதோட ரிலேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ கிளைமேட் ஃபைனான்ஸ்ல என்ன சொல்றாங்க? டெவலப்டு கண்ட்ரீஸ், டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு நிதி குடுக்கணும். எதுக்காக? ரெனியூவபிள் எனர்ஜியோட டிரான்சிஷன்க்காக. அதே தான் என்ன சொல்றாங்கன்னா, டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு காம்பன்சேஷன் குடுக்கணும். எதுக்காக அப்டின்னா, பிளாஸ்டிக்ஸ வந்து கம்மி பண்றதுக்காக. ஸோ அதே தான் இந்தியா கேட்டிருக்காங்க. லெட்ஸ் ஹோப் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்ப்போம். சரியா? அடுத்ததா பார்த்தோம்னா, தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ பிஎம் விஸ்வகர்மா திட்டம், அதற்கு எதிராக தமிழ்நாடு இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதனுடைய தற்போதைய வடிவத்துக்கு எதிராக தமிழ்நாடு இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ பிஎம் விஸ்வகர்மா திட்டம் 2023ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டுச்சு. இந்த திட்டத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, அ பாரம்பரிய தொழில்கள் செய்வாங்க இல்லையா? நமக்கு வந்து இப்ப ஒரு வீணை உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு குடும்பமா இருக்கலாம். பானை உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு குடும்பமா இருக்கலாம். இந்த மாரி கைவினை பொருட்கள்லாம் செய்வாங்க. பாரம்பரியமா குடும்பம் காலங்காலமா வந்து குடும்பம் அதே ஒரு தொழில்ல வந்து இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்கள விஸ்வகர்மான்னு ஐடென்டிஃபை பண்ணி, அவங்களுக்கு நிதியுதவி வழங்கக்கூடிய திட்டம் தான் இந்த பிஎம் விஸ்வகர்மா திட்டம். ஸோ பாரம்பரிய தொழில்கள்ல ஈடுபடுறவங்க, அவங்களுக்கு நிதியுதவி. கிட்டத்தட்ட இதோடைய ரெக்வயர்மென்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, 18 வயசுல இருக்கிறவங்க கூட இந்த திட்டத்துக்கு கீழ பலன் பெறலாம். சரிங்களா? அதான் பிஎம் விஸ்வகர்மா அப்படிங்கிறது. அப்புறம் தமிழகத்துல ஒரு சின்ன முரண்பாடு இருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த திட்டம் அ ஜாதிய புரமோட் பண்ற மாதிரி இருக்கு. ஜாதிய வேலைப்பாடுகள புரமோட் பண்ற மாரி இருக்கு. காஸ்ட் பேஸ்ட் ஆக்குபேஷன்ஸ என்ஹான்ஸ் பண்ற மாரி இருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு. அதனால தமிழக அரசாங்கம் ஒரு குழு அமைச்சாங்க. அந்த குழுவினோட பரிந்துரைகள் பேஸ் பண்ணி ஒரு சில விஷயங்கள நம்ம முதல்வரும் சொல்லியிருக்காரு. இந்த குழு என்ன பரிந்துரை செஞ்சிருப்பாங்க அப்படின்னா, பிஎம் விஸ்வகர்மா திட்டத்துக்கு கீழ பாரம்பரிய தொழில்கள செய்யக்கூடியவங்க, அந்த குடும்பங்களுக்கு நிதியுதவி அப்படிங்கிறது வழங்கப்படுது. கிட்டத்தட்ட இந்த பிஎம் விஸ்வகர்மா திட்டத்துக்கு கீழ பார்த்தோம்னா, நெறையா தொழில்கள் பட்டியலிடப்பட்டிருக்கு. சரிங்களா? லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க நெறைய தொழில்கள. ஸோ அந்த மாரி தொழில்கள செய்யக்கூடிய பாரம்பரிய குடும்பங்களுக்கு மட்டும் இல்லாம, இந்த தொழில்கள செய்யக்கூடிய யாருக்கா இருந்தாலுமே நிதியுதவி வழங்கணும் அப்படிங்கிறது அந்த குழுவோட பரிந்துரையா இருந்துச்சு. அதே மாதிரி 18 வயதா இருக்கிறத 35 வயதா உயர்த்தணும் அப்படிங்கிறது சொன்னாங்க. சோ தட் அந்த பெர்சன் ஒரு இன்ஃபார்ம்டு டெசிஷன் எடுக்க முடியும். யங்ஸ்டரா இருக்கப்ப ஆ மேபி ஹரீடா அந்த டெசிஷன் எடுக்கலாம். 35 வயதா அந்த பெனிஃபிஷியரிய இன்கிரீஸ் பண்றப்போ, ஒரு இன்ஃபார்ம்டு டெசிஷன் அவங்கனால எடுக்க முடியும். நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது அந்த வயசப்ப உங்களுக்கு வந்துரும். அது மட்டும் இல்லாம பார்த்தோம்னா, ஆ இந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் எல்லாமே பார்த்தோம்னா, கிராம பஞ்சாயத்தினுடைய தலைவர் தான் பண்ணணும் அப்படிங்கிறது விஸ்வகர்மா திட்டத்தில ஓகேங்களா? ஆனா, நம்ம பரிந்துரையில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, விஏஓ பண்ணா கரெக்ட்டா இருக்கும். ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் கீழ விஏஓ பண்ணா தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பிஎம் விஸ்வகர்மா திட்டத்த அதனுடைய தற்போதைய வடிவத்தில தமிழ்நாடு கொண்டு வரதுக்கு பதிலாக, சமூக நீதியின் அடிப்படையில புதுசாவே நாங்க ஒரு திட்டத்த கொண்டு வருவோம் அப்படிங்கிறத நம்ம முதலமைச்சரும் சொல்லியிருக்கார். என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்ததா பார்த்தோம்னா, நமக்கு குழந்தை திருமணங்கள பத்தின ஒரு விஷயம் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ குழந்தை திருமணங்கள பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, இந்தியாவுல 23% குறைந்திருக்கு.
குழந்தை திருமணங்கள் அப்படிங்கிறது இன்னமுமே ஆனா குழந்தை திருமணம் நெறைய இடத்துல நடந்துகிட்டே தான் இருக்கு. அதற்காக மத்திய அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பால் விவாஹ் முக்த் பாரத் அபியான் அப்படிங்கிற ஒரு கேம்பெயின் கொண்டு வந்திருக்காங்க. சைல்டு மேரேஜ் ஃப்ரீ இந்தியா கேம்பெயின். ஓகேங்களா? ஸோ இந்த கேம்பெயின் எங்கெல்லாம் செயல்பட போகுது அப்படின்னா, மொத்தம் ஒரு 7 ஸ்டேட்ஸ்ல செயல்பட போகுது. 7 மாநிலங்கள். என்னென்ன மாநிலங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, வெஸ்ட் பெங்கால், பீகார், ஜார்க்கண்ட், ராஜஸ்தான், திரிபுரா, அசாம் அண்ட் ஆந்திர பிரதேஷ். ஏன்னா இந்த மாநிலங்கள்ல எல்லாம் அதிகமான குழந்தை திருமணங்கள் அப்படிங்கிறது நடக்குது. ஸோ அந்த மாநிலங்கள்ல கிட்டத்தட்ட 300 ஹை பர்டன் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஓகேங்களா? இந்த மாநிலங்கள்ல பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட ஏறக்குறைய 300 மாவட்டங்களுக்கு மேல தேசிய சராசரிய விட குழந்தை திருமணங்கள் சராசரி அந்தந்த மாவட்டங்கள்ல அதிகமாக இருக்கு. ஸோ அதனால தான் ஒரு 7 மாநிலங்கள்ல ஃபோக்கஸ் பண்ணி இந்த கேம்பெயின கொண்டு வராங்க. சைல்டு மேரேஜ் முக்த் பாரத் அபியான் அப்படிங்கிறது. சைல்டு மேரேஜ் ஃப்ரீ இந்தியா அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு கீழ மாநிலங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஆக்ஷன் பிளான டிவைஸ் பண்ணணும். ஆக்ஷன் பிளான கொண்டு வரணும். கொண்டு வந்து 2029க்குள்ள சைல்டு மேரேஜ் ரேட் அப்படிங்கிறத 5% கம்மி பண்ணணும். இப்ப நேஷனல் ஆவரேஜ் பார்த்தா 23%ல இருக்குங்க. ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் பார்த்தோம்னா 10% 50% அப்படி சொல்லி ஏறக்குறைய தான் இருக்கு. ஸோ எல்லா மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களும் அ அந்த குழந்தை திருமண விகிதத்த 5%க்கு கொண்டு வரணும் பை 2029 சரிங்களா? ஸோ இதற்காக ஒரு போர்ட்டலும் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த போர்ட்டல்ல அவேர்னஸ் மெஷர்ஸ் இருக்க போகுது. அந்த சைல்ட் மேரேஜ் கேஸ் ரிப்போர்ட் பண்ணலாம். ஸோ அந்த கேஸஸ்க்கு என்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்கன்றத மானிட்டர் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களும் இருக்க போகுது. ஸோ இத நம்ம மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்காங்க. சரியா? அடுத்ததா பார்த்தோம்னா, டிசைன் ஆஃப் இண்டிஜீனியஸ் ஹை ஸ்பீட் ட்ரெயின் ப்ராஜெக்ட் எட் டூ பி ஃபைனலைஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ரயில்வே அமைச்சர் லோக்சபால சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 280 கிலோமீட்டர் ஸ்பீட்ல செல்லக்கூடிய ரயில் ட்ரெயின்ஸ வந்து நம்ப ஐசிஎஃப் அண்ட் பாரத் எர்த் மூவர்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற இவங்க 2 பேரும் கொலாபரேஷன்ல சென்னையில ஐசிஎஃப் பெரம்பூர்ல வச்சு தான் இத உருவாக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ இது வந்து இண்டிஜினியஸ்லி உருவாக்கக்கூடிய ஒரு ட்ரெயின். இந்தியாவிலேயே உள்நாட்டிலேயே தயாரிக்கக்கூடிய ஒரு ட்ரெயின். இந்த ட்ரெயின பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, 280 கிலோமீட்டர் வேகத்தில செல்லக்கூடிய ட்ரெயின். ரொம்ப அட்வான்ஸ்டு ஃபெசிலிட்டீஸ் இருக்கபோது, கிட்டத்தட்ட இந்த ட்ரெயினோட ஒரு பெட்டிய தயாரிக்கிறதுக்கே பார்த்தோம்னா, நமக்கு 28,00,00,000 செலவாகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கம்பேர்டு டூ அதர் ஹை ஸ்பீட் ட்ரெயின்ஸ் அண்ட் ஹை ஸ்பீட் அ ட்ரெயின்ஸ் அண்ட் மத்த கண்ட்ரில இருக்கக்கூடிய அந்த ஹை ஸ்பீட் ட்ரெயின்ஸோட கம்பேர் பண்றப்ப, இந்த காஸ்ட் அப்படிங்கிறது கம்மி தான். பட் ஸ்டில் அது அ நடைமுறைக்கு வரதுக்கு பை 2026 போல தான் இது நடைமுறைக்கு வரும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஜப்பானோட உதவியால நம்ம மும்பை டூ அகமதாபாத்ல புல்லட் ட்ரெயின் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது போயிட்டுருக்கு. ஸோ, அத பத்தியும் ஒரு சில விஷயங்கள குடுத்திருந்தாங்க. சரியா? ஸோ, இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இருந்த முக்கியமான விஷயங்கள் இதெல்லாம் தான். சரிங்களா? ஸோ, நம்ம நாளைக்கு நியூஸ் பேப்பர் ரீடிங்ல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.